ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு வேகம் வேகம் சீரீஸ் ஆஃப் ஆப்ட்ரிக்ஸ் வித் மானிக். இந்த வேகம் வேகம் சீரீஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு டாபிக்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்து அதுல என்ன ட்ரிக் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா இந்த ட்ரிக் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் வேகம் வேகம் சீரீஸ். ஸோ அந்த வகையில வந்து உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நம்பர் சிஸ்டம் அப்படின்ற டாபிக்ல இருந்து சம்ஸ் ரெகுலரா வரும். அதுல ரிமைண்டர் பேஸ் பண்ண சம்ஸ் கண்டிப்பா ரெகுலரா வரும். அதுதான் நீங்க பார்க்க போறோம். ஸோ குறிப்பா பிகினர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா ஒன் ஸ்டெப்ல போடலாம். இந்த சம் ஒன் ஸ்டெப்ல இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். ஆனால் 19 வருது, 20 ஆட் பண்ணி அதை 18 டிவைட் வேற பண்ணி ரிமைண்டர் என்னன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சு சம்ம வந்து விட்டுருவாங்க. இந்த டாபிக் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ என்னன்னா சிம்பிளுங்க, எப்பயுமே நம்ம கோர்ஸ்லையுமே சரி, கோர்ஸ்ல இது வந்து நம்பர் சிஸ்டம் அப்படின்ற டாபிக்ல ரிமைண்டருக்குனே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? அதில் என்ன சொல்லியிருப்போம் சிம்பிளா அப்படின்னா, எனி நம்பர் ஸ்கொயர் வரட்டும் என்ன வேணா அதை வந்து ஒன்றுத்தால டிவைட் பண்ண சொல்றாங்கன்னா அதை எளிமையாக ஃபர்ஸ்ட் புரியறதுக்கு ஒரு சிம்பிள் இது சொல்றேனே. இங்க பாருங்க, 19 வேணாம், 19 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. ஓகே, 19 ஸ்கொயர் இதை நான் வந்து 18 டிவைட் பண்ணும். அதானே 18 டிவைட் பண்ணும். 18 வேணாம், நான் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து 17 எடுத்துக்கிறேன். அப்பதான் கிளியரா புரியும். இப்போ 17 எடுத்துக்கிறேன். நான் என்ன கொஸ்டின் கேட்கறேன்னா, இதால டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் வரும்னு மட்டும் சொல்லுங்க. அதான் கேட்கறேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன ரியலா பண்ணுவோம். ரியலா 19 ஸ்கொயர் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா 30 ஸ்கொயர் வரைக்கும் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ 19 ஸ்கொயர் 361 உடனே ஆன்சர் சொல்லணும். சரியா? காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா இப்போ அதை 17 டிவைட் பண்ணி பார்க்க போறேன். டிவைட் பண்ணுங்க. 117 217 சார் 34, மீதி 2, 117 இஸ் 17, அப்போ மீதி 4 சார் ரிமைண்டர் அப்படின்னு போட்டே சொல்லிடுவீங்க. ஏன்னா இது குட்டி. பட் இதுக்கு அந்த மாதிரி போட முடியுமா? 19 போட முடியுமா? முடியாது. அப்ப இதை வச்சு நான் இதை சொல்லித்தரேன். இப்போ சரியா? இங்க பாருங்க, 4 ரிமைண்டர் வருதா? பட் இதை போடாமலே 4 வர வைக்கலாமா? எஸ். எப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கொயரு கியூப் இதெல்லாம் பார்க்காம வெறும் 19/17 எவ்வளோன்னு பாருங்க. 19 17 டிவைட் பண்ணா எவ்வளோ ரிமைண்டர்? 117 is 17, மீதி 2 சார் ரிமைண்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு கேட்குது. ஓகே 2. ஆனா ஒரு 19 17 டிவைட் பண்ணா 2 ரிமைண்டர். ஆனா இங்க எத்தனை 19 இருக்கு? 19 into 19 தானே மேல இருந்துச்சு. 19 ஸ்கொயர்னா 19க்கு 2னா இன்னொரு 19க்கும் 2 அப்படி பண்ணிக்கணும். மல்டிபிளிகேஷன்ல இருந்தா மல்டிபிளிகேஷன்ல பண்ணிக்கணும். சரியா? அப்ப ஆன்சர் வந்து 4 தான் ரிமைண்டர் அப்படின்னு வந்துருச்சா? இப்ப இதுல உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? லைவா பாத்துட்டீங்களா? 19 ஸ்கொயரை 17 டிவைட் பண்ணா 4 தான் ரிமைண்டர் வருது. அதை ஷார்ட்டா எப்படி போறதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி எது படிச்சாலுமே அதை ஷார்ட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி டைஜஸ்ட் பண்றதுக்கு படிச்சு வச்சுக்கணும். இப்ப இது ஒன் ஸ்டெப்ல நீங்களே போடுவீங்க பாருங்க. இப்ப நான் 17க்கு சொல்லி கொடுத்தேன் புரியறதுக்காக. இது இன்னும் ஈஸி. ஏன்னா இதை 18 டிவைட் பண்ண போறீங்க. டிவைட் பண்ணலாமா? இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி இங்க போட்டுக்கிட்டுமா? 18 டிவைட் பண்ணிடுறேன். பார்த்தே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 19 ஏன்னா பிளஸ் இருக்கு நடுவுல. பிளஸ் இருந்தா பிரிச்சு தான் நீங்க டிவைட் பண்ணணும். 19/19/18 ஒரு வாட்டி பிளஸ் 20/18 அப்படிதான் பிரிச்சுக்கணும். அப்ப 19/19/18 என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் 19/18 பண்ணுவீங்க. என்ன ரிமைண்டர்? 118 is 18 போனா 19ல மீதி 1 இருக்கும். அப்ப ஒரு 19க்கு 1 ரிமைண்டர். இங்க எத்தனை 19 இருக்கு? 19 19 இருக்கு. சி ஒரு 19க்கு 1 ரிமைண்டர்னா எத்தனை 19 போட்டாலும் 1 into 1 into 1. அப்ப 19 வாட்டி 1 போட்டாலும் என்னதான் ரிமைண்டர்? 1 தான் ரிமைண்டர். ஏன்னா இங்க 2 into 2 4 ஆச்சுங்க. 1 into 1 into 1 எத்தனை வந்தாலும் 1 தானே ரிமைண்டர். சரியா? சி அப்ப இதுக்கு 1 ரிமைண்டர் பிளஸ் இருக்கு. இப்ப 20/18க்கு என்ன ரிமைண்டர்? 2 ரிமைண்டர். அவ்வளவுதான். இதான் தாங்க ஒன் ஸ்டெப். சரியா? இப்ப இது ஒன் ஸ்டெப் தானே. இதெல்லாம் பார்த்து மைண்ட்லேயே போட்டுருவீங்களா? இது ஒன் ஸ்டெப் தானே. எஸ். 1 + 2 ஆன்சர் 3. அவ்வளவுதான். சரியா? இது இவ்வளவுதான். இதை ஒன் டைம் படிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி என்ன கொஸ்டின் இருந்தாலும் போடலாம். இந்த மாதிரி வேற டைப் இருக்கா சார்னா? ஆமா இருக்குது. ரிமைண்டர் அப்படின்றதே நம்ம கோர்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம ஆப்பை வந்து பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு, ஓகேவா? பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் அப்படின்னு குவான்ஸ் டாபிக்ஸ்ல இருக்கும். அதுல செட் 4 வந்து ரிமைண்டரா இருக்கும். ஓகேவா? அதை வந்து நீங்க ஒன்னும் ஓகேவா, ஒரு கொஸ்டின் நம்ம வந்து டீட்டெயிலா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் வீடியோஸ்ல. ரிமைண்டரை வச்சு வர கேள்விகள் மட்டுமே. ஸோ அதை நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி சம்ஸ் வந்தாலும், இப்போ நான் காட்டினது ஒரு டெமோ இல்லையா, என்ன மாதிரி சம்ஸ் வந்தாலும் நீங்க டஃப் ப்ராப்ளம்ஸ் எது வந்தாலும் நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? எஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வேகம் வேகம் சீரிஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆப் யாருக்காவது வேண்டும், கோர்ஸ் வேண்டும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.